இந்த உலகம் கத்துறவனை கண்டு பயப்படாது, அமைதியா இருக்கிறவனை பார்த்து தான் பயப்படும். ஏன்னா கத்துறவனுக்குள்ள வெறும் காத்து தான் இருக்கும், ஆனா அமைதியா இருக்கிறவனுக்குள்ள ஒரு பெரிய சுனாமி உருவாக்கிட்டே இருக்கும். நாம என்ன நினைக்கிறோம்னா எல்லா இடத்துலயும் வாயை திறந்து பதில் சொன்னாதான் நமக்கான மரியாதை கிடைக்கும்னு. ஆனா அதுதான் தப்பு. நீங்க உங்க கனவுகளை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா அதை செஞ்சு முடிக்கணுங்கிற வெறி கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடும். உங்களை அவமானப்படுத்துறவன் முன்னாடி கத்துறதுனால அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, உங்க நேரம்தான் வீணாகுது. உண்மையான சிங்கம் கர்ஜிச்சுக்கிட்டே வேட்டையாடாது, குறி தப்பாம தாக்குற வரைக்கும் அது காக்கிற மௌனம்தான் அதோட பலமே. இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கணும்னு வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க எங்கே பேசணுங்கிறத விட எங்கே மௌனமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்குது ரொம்ப அவசியம். உங்க மௌனம் வெறும் அமைதி இல்ல, அது உங்க வெற்றிக்காக நீங்க தீட்டுற ரகசிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்படி எந்த 6 இடங்கள்ல பயன்படுத்தணும்னு இப்போ சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவோட முதல் ரகசியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு பெரிய லட்சியத்தை இப்போவே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு வார்த்தையில டைப் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? மத்தவங்க கிட்ட சொல்றதை விட பொதுவெளியில ஒரு இடத்துல உங்க இலக்கை நீங்க பதிவு செய்யும் போது அதை அடையணுங்கிற பொறுப்பு உங்களுக்குள்ள அதிகமாகும். அந்த ஒரு வார்த்தை உங்க வெற்றிக்கான முதல் கையெழுத்தா இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்னு, இந்த வீடியோவோட ஒவ்வொரு வார்த்தையும் உங்க ரத்தத்தை சூடாக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா அந்த லைக் பட்டனை இப்போவே தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் நானும் ஜெயிக்க பிறந்தவன் தான்னு நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிற ஒரு அங்கீகாரம். சரி, இப்போ முதல் ரகசியத்துக்குள்ள போலாம். இதுதான் உங்களை ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட இருந்து ஒரு வெற்றியாளனா பிரிச்சு காட்ட போற முதல் தளம். கவனிங்க, உன்னோட கனவுகள் மற்றும் இலக்குகள் பல பேரோட தோல்விக்கு முதல் காரணமே இதுதான். ஒரு சின்ன ஐடியா கிடைச்ச உடனே, ஒரு சின்ன பிளான் போட்ட உடனே நமக்கு வர்ற அந்த ஒரு வெறி இருக்கு பாத்தியா? அதை நாம என்ன பண்றோம்னா உடனே போன் எடுத்து 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்றது, ஸ்டேட்டஸ் போடுறது, நான் இனிமே இப்படித்தான் இருக்க போறேன் இன்னும் மற்றவங்க கிட்ட சபதம் போடுறதுல செலவு பண்ணிடுறோம். இதுதான் நீ செய்யற முதல் தற்கொலை. ஏன் தெரியுமா? நீ உன்னோட இலக்கை பத்தி மற்றவங்க கிட்ட சொல்லும் போது உன் மூளையில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதை சோஷியல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வேலையை நீ செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை சொன்னதுனால வர்ற பாராட்டையும் அங்கீகாரத்தையும் வச்சுக்கிட்டு நீ ஜெயிச்சிட்ட மாதிரியான ஒரு போலியான திருப்தியை உன் மூளைக்கு நீயே கொடுத்துடுற. அப்புறம் எப்படி உனக்கு உழைக்க தோணும்? அந்த வெறி எப்படி நீடிக்கும்? உன் உடம்புல இருக்கிற அந்த ஃபயர் அங்கேயே அணைஞ்சு போயிடுது. உனக்குள்ள ஒரு லட்சியம் இருக்குன்னா அது உனக்குள்ள ஒரு எரிமலையா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை மத்தவங்க கிட்ட சொல்லி ஆத்திடாதே. நீ யாருன்னு நீ சொல்லக்கூடாது, காலம் சொல்லணும். மத்தவங்க கிட்ட போய் நான் பெரிய கார் வாங்குவேன், பெரிய கம்பெனி ஆரம்பிப்பேன்னு சொல்லும் போது அவங்க உன்னை பார்த்து சிரிக்கலாம், இல்ல மேலோட்டமா பாராட்டலாம். அந்த பாராட்டோ இல்ல அந்த ஏளனமோ ரெண்டுமே உன்னோட பயணத்தை சிதைச்சிடும். யாராவது உன்னை பார்த்து என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டா ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. உன் வளர்ச்சி அவங்களுக்கு மாரடைப்பை கொடுக்கணுமே தவிர உன் பேச்சு அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்க கூடாது. உண்மையான சிங்கத்தோட வேட்டை சத்தம் இல்லாததா இருக்கும். அது இரையை பிடிக்கிற வரைக்கும் புதருக்குள்ள எவ்வளவு அமைதியா பதுங்கி இருக்குமோ அதே மாதிரி உன்னோட இலக்கை அடையிற வரைக்கும் நீ இருட்டுல வேலை செய்யணும். உன்னோட உழைப்பு ரகசியமா இருக்கட்டும். நீ ஜெயிச்சு நிற்கும் போது வர்ற வெளிச்சம் உன்னை பார்த்து சிரிச்சவங்க கண்ணை கூச வைக்கணும். எப்போ உன்னோட பிளான் வெளியே தெரியுதோ அப்போவே அதை அழிக்க 1000 பேர் கிளம்பிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், உன் லட்சியத்தை பத்தி யார்கிட்டயும் பேசாதே, வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு. உன் வெற்றி இந்த உலகத்துக்கே கேட்கிற மாதிரி மிகப்பெரிய இடியா வந்து இறங்கும். அது வரைக்கும் உன்னோட மௌனம் தான் உன்னோட மிகப்பெரிய பலம். 2வது இடம், தேவையற்ற வாக்குவாதங்கள். வாழ்க்கையில முன்னேற துடிக்கிற ஒருத்தன் செய்யற மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? தனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்திலையோ இல்ல தகுதியே இல்லாத ஒரு மனுஷன் கிட்டேயோ போய் நான் சொல்றதுதான் சரின்னு மல்லு கட்டுறதுதான். உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீ ஒருத்தன் கூட விவாதம் பண்றப்போ உன்னோட அறிவு அங்க ஜெயிக்கல, உன்னோட ஈகோ தான் அங்க சண்டை போடுது. அந்த ஈகோவோட பசியை தீர்க்கிறதுக்காக உன்னோட பொன்னான நேரத்தையும் உன்னோட மன நிம்மதியையும் ஏன் அடகு வைக்கிற? சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா உலகத்துக்கே அவங்க தான் வாத்தியார் மாதிரி பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட நீ உண்மையை சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சா அது சுவத்துல முட்டிக்கிறதுக்கு சமம். அவங்க உன்னை கீழே இழுப்பாங்க, உன்னை கோவப்படுத்துவாங்க, உன்னோட நிதானத்தை இழக்க வைப்பாங்க. கடைசியில பார்த்தா அந்த சண்டையால உனக்கு கிடைச்சது வெறும் தலைவலியும் மன உளைச்சலும் மட்டும்தான். ஒரு வெற்றியாளனோட அடையாளம் என்ன தெரியுமா? யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட ஒரு புன்னகையோட அந்த இடத்தை விட்டு நகரணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான். யாராவது உன்னை தப்பா பேசுறாங்களா, யாராவது ஒரு தப்பான கருத்தை சொல்லி உன்னை சீண்டுறாங்களா, அங்க போய் மல்லு கட்டாதே, அமைதியா இரு. அந்த அமைதி அவங்கள பயமுறுத்தணும். இவன் ஏன் எதுவுமே பேசாம இருக்கான்னு அவங்க யோசிக்கணும். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தோட்டா மாதிரி.
அதை ஒரு தகுதியற்றவன் மேல வீசி ஏன் வேஸ்ட் பண்ற? உன்னோட லட்சியத்துக்கு தடையா இருக்கிற எந்த ஒரு விவாதமும் உனக்கு தேவையில்லாததுதான். சிங்கத்துக்கு நாய் கூட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிங்கம் அதோட தரத்தை என்னைக்குமே குறைச்சிக்காது. உன் மேல கல்லெறிகிற ஒவ்வொருத்தன்கிட்டையும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா நீ உன் இலக்கை அடையவே முடியாது. அந்த கல்லை எல்லாம் எடுத்து உன் கோட்டையை கட்டுறதுக்கு பயன்படுத்து. உன் வெற்றியை பார்த்து இந்த உலகம் வியந்து நிற்கும் போது அன்னைக்கு உன்கிட்ட சண்டைக்கு வந்தவன் எல்லாம் உன் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்பான். அந்த ஒரு நொடி இருக்கு பாத்தியா, அதுதான் நீ கொடுக்க போற மிகப்பெரிய பதிலடி. அது வரைக்கும் உன்னோட மௌனம் ஒரு சாட்டை அடியா இருக்கட்டும். தேவையில்லாத விவாதத்துல வாயை திறக்காதே. உன் வெற்றியால அவங்க வாயை அடை. 3வது இடம், உன்னோட அடுத்த நகர்வு செஸ் விளையாட்டை கவனிச்சிருக்கியா? ஒரு பிளேயர் காயை நகர்த்துறதுக்கு முன்னாடி நான் இந்த மந்திரியை இங்க வைக்க போறேன், உன் ராஜாவை செக் வைக்க போறேன்னு கத்திக்கிட்டா நகர்த்துவாரு. அப்படி செஞ்சா அந்த விளையாட்டுல அவர் தோத்து போவாருன்னு அவருக்கு தெரியும். ஆனா வாழ்க்கையில மட்டும் நாம ஏன் அந்த தப்பை திரும்ப திரும்ப செய்றோம்? நீ என்ன பிளான் பண்ற? அடுத்து எந்த பக்கம் திரும்ப போற? உன்னோட அடுத்த முதலீடு என்ன? இதெல்லாம் எதுக்கு மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க? உன்னோட எதிரிக்கும் சரி, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, உன்னோட வெற்றி செய்தி மட்டும்தான் கேட்கணுமே தவிர நீ அதை நோக்கி போற சத்தம் கேட்கவே கூடாது. நீ அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் உன்னோட பலம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. நீ வாயை திறந்து உன்னோட அடுத்த பிளானை சொல்லிட்டேன்னா உன்னை எப்படி தடுக்கலாம், உனக்கு எப்படி ஆப்பு வைக்கலாம்னு மற்றவங்க யோசிக்க நீயே வழி செஞ்சு கொடுத்துடுற. ரகசியம் காக்க தெரியாதவன் ஒரு போர் வீரனா இருக்கவே தகுதியற்றவன். பல பேர் சொல்லுவாங்க, நான் இதை பண்ண போறேன், இன்னும் 1 மாசத்துல பாரு நான் எங்க இருக்க போறேன்னு. ஆனா அந்த 1 மாசம் கழிச்சு பார்த்தா அவங்க அங்கேயே தான் நிப்பாங்க. ஏன்னா அவங்களோட மொத்த எனர்ஜியும் பேச்சிலேயே தீர்ந்து போயிருக்கும். நிஜமான டார்க் ஹார்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? பந்தயத்துல கடைசி வரைக்கும் அவன் எங்க இருக்கான்னே தெரியாது. ஆனா பினிஷிங் பாயிண்ட்ல எல்லாரையும் முந்திக்கிட்டு முதல்ல வந்து நிப்பான். அதுதான் கெத்து. அந்த ஆச்சரியம் தான் உன்னோட அடையாளமா இருக்கணும். உன் பிளான் என்னன்னு உன் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. இருட்டுல உட்கார்ந்து வியூகம் அம. உலகம் தூங்கும் போது நீ உழை. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நீ அடி எடுத்து வை. நீ ஜெயிச்சு நிற்கும் போது இது எப்போ நடந்துச்சு, இவன் எப்போ இதை செஞ்சான், நீ இந்த உலகம் ஆச்சரியத்துல மிரண்டு போய் நிக்கணும். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை காட்டி கொடுக்கிற ஒற்றன் மாதிரி. அந்த ஒற்றனை சரியா கையாளு. உன் அடுத்த அடி ஒரு ரகசியமா இருக்கட்டும். ஆனா அந்த அடியோட தாக்கம் ஒரு நிலநடுக்கமா இருக்கணும். அமைதியா நகரு, ஆக்ரோஷமா ஜெய். 4வது இடம், வதந்திகள் மற்றும் புறம் பேசுதல். ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மற்றவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும் அவங்களோட தோல்வியை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிற கூட்டத்துல நீயும் ஒருத்தனா உட்கார்ந்து இருக்கனா, நீயும் ஒரு சாதாரணமான தகுதியற்ற மனுஷன்தான். வெற்றியாளர்கள் ஐடியாக்களை பத்தி பேசுவாங்க, ஆனா தோல்வியாளர்கள் மனுஷங்களை பத்தி பேசுவாங்க. உனக்கு வாழ்க்கையில சாதிக்கணும்னு வெறி இருந்தா மற்றவன் என்ன பண்றான், அவன் பொண்டாட்டி என்ன பண்றா, அவன் வீட்டுல என்ன சண்டை நடக்குதுங்கிற குப்பையெல்லாம் உன் மூளைக்குள்ள ஏத்தவே மாட்ட. ஏன் அந்த இடத்துல நீ அமைதியா இருக்கணும் தெரியுமா? ஒருத்தனை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கிற அதே வாய் நீ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தியும் தப்பாதான் பேசும். வதந்திகள் ஒரு விஷம் மாதிரி. அந்த விஷத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்க கூட நீ நட்பு வச்சுக்கிட்டா அந்த விஷம் ஒரு நாள் உன்னையும் கொல்லும். ஒரு மனுஷனோட தரத்தை அவன் பேசுற வார்த்தைகளை விட அவன் மற்றவங்களை பத்தி பேசாம இருக்கிற மௌனத்தை வச்சுதான் எடை போடணும். மற்றவன் வாழ்க்கையை தோண்டி துருவி பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இருக்குன்னா நீ உன்னோட வாழ்க்கையை இன்னும் சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாரையாவது பத்தி தப்பா பேசுறாங்களா, அங்க ஒரு சிலையா நில்லு. உன் மௌனம் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும். நீ அங்க அமைதியா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். எனக்கு இதையெல்லாம் விட முக்கியமான வேலை இருக்கு, உன்னோட அற்பமான பேச்சுக்கு கொடுக்க என்கிட்ட 1 நிமிஷம் கூட நேரம் இல்லைன்னு அந்த மௌனம் அவங்க முகத்துல அறையணும். புறம் பேசுறதுனால உனக்கு ₹1 லாபம் வருமா? இல்ல உன் லட்சியத்துக்கு 1 இன்ச்சாவது முன்னேற்றம் கிடைக்குமா? இல்லவே இல்லை. மற்றவன் முதுகை பார்க்கிறவன் எப்பவுமே பின்னாடிதான் இருப்பான். முன்னாடி ஓடுறவன் கண்ணுக்கு தெரியறது இலக்கு மட்டும்தான். உன் காதுல விழுற வதந்திகளை உன் இதயத்துக்கு கொண்டு போகாது. எவன் எக்கேடு கேட்டா உனக்கு என்ன? நீ உன்னோட ராஜ்யத்தை கட்ட போற ராஜா. ஒரு ராஜா என்னைக்காவது தெருவுல போறவங்களை பத்தி புறம் பேசிக்கிட்டே இருப்பானா? அந்த தகுதியை நீ இப்பவே வளர்த்துக்கோ. உன் மௌனம் உன்னோட டிசிப்ளினை காட்டட்டும். உன் நேரத்தை உன் வளர்ச்சிக்கு மட்டும் செலவு பண்ணு. மற்றவங்களை பத்தி பேசாம இருக்கிற அந்த ஒரு குணம் உன்னை பல கோடி பேர்ல இருந்து தனித்துவமா காட்டும். 5வது இடம், நீ தோற்று போய் நிற்கும் அந்த இருண்ட காலம். வாழ்க்கையில ஒரு பெரிய அடி விழும்போது நாம செய்யற முதல் தப்பு என்ன தெரியுமா? எல்லார்கிட்டையும் போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுகிறது. ஐயோ நான் தோத்துட்டேனே, அவன் என்னை காலவாரி விட்டுட்டானே, விதி என்னை சதி பண்ணிடுச்சேன்னு ஊர் முழுக்க புலம்பி தீர்ப்போம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ புலம்புறதுனால இங்க யாருக்கும் எந்த அக்கறையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீ தோத்துட்டேன்னு தெரிஞ்சா உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறதுக்கு தான் இங்க ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டே இருக்கு. உன் தோல்வியின் போது நீ காக்கிற மௌனம்தான்
நீ திரும்ப எழுந்து வரப்போறதுக்கான முதல் அறிகுறி. அடிப்பட்ட புலி ஏன் அமைதியா இருக்கு தெரியுமா? அது பயத்துல இல்ல, அதோட காயம் ஆறட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த காயம் ஆறுன அடுத்த நிமிஷம் அதோட வேட்டை முன்ன விட பயங்கரமா இருக்கும். அதே மாதிரிதான் நீயும். உனக்கு ஒரு தோல்வி கிடைச்சிருக்கா? அமைதியா இரு. அந்த தோல்வி ஏன் வந்துச்சுன்னு யாரையும் குறை சொல்லாம தனிமையில உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாரு. நீ பண்ண தப்பு என்ன? எங்க கோட்டை விட்ட? இதை யார்கிட்டையும் சொல்லாதே. உனக்குள்ளேயே ஒரு பாடமா மாத்திக்கோ. தோல்வி வரும்போது நீ கொடுக்கிற விளக்கம் எல்லாம் மற்றவங்க காதுல சாக்கு போக்கு மாதிரி தான் கேட்கும். நான் ஏன் தோத்தேன் தெரியுமான்னு நீ சொல்ல ஆரம்பிச்சா நீ ஒரு பலவீனமானவன் அப்படிங்கிறது தான் அங்க பதிவாகும். அதுக்கு பதிலா அந்த அவமானத்தை ஒரு மருந்தா குடி. அந்த வலி உன்னை தூங்க விடாம பண்ணட்டும். இவன் அவ்வளவுதான், முடிஞ்சிட்டானு உலகம் உன்னை பத்தி பேசி சிரிக்கட்டும். அந்த சிரிப்பை எல்லாம் காதுல வாங்கிக்கோ. ஆனா பதில் சொல்லாதே. உன் மௌனம் அவங்களுக்கு ஒரு மர்மமா இருக்கட்டும். உண்மையான வெற்றியாளன் தன் காயங்களை உலகத்துக்கு காட்ட மாட்டான், தன் வெற்றியை மட்டும்தான் காட்டுவான். நீ இப்போ அமைதியா இருக்கிறது ஏதோ ஒரு பெரிய சம்பவத்துக்கான முன்னெச்சரிக்கைன்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்க பயப்படணும். உன் தோல்வியை பத்தி நீயே பேச ஆரம்பிச்சா அந்த தோல்வி உன்னை ஆளுமை செஞ்சிடும். ஆனா நீ அமைதியா இருந்தா நீ அந்த தோல்வியை ஆளுமை செய்யறன்னு அர்த்தம். எப்போ நீ உன் தோல்வியை கொண்டாடுறதுக்கும் அதுல இருந்து கத்துக்கிறதுக்கும் தயாரா இருக்கியோ அப்போவே நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்ட. உன் அடுத்த இன்னிங்ஸ் எப்படி இருக்கணும்னா உன்னை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் உன்னை பார்த்து கை தட்டணும். அது வரைக்கும் உன் வாயை மூடு, உன் உழைப்பை தட்டி எழுப்பு. கடைசியான இடம், ஆனா இதுதான் உன் தரத்தை இந்த உலகத்துக்கு காட்ட போற இடம். ஒரு விஷயத்தை பத்தி உனக்கு முழுசா தெரியாதப்போ அங்க நீ காக்கிற மௌனம் உன்னை காப்பாத்தும். ஆனா தெரியாத விஷயத்துல அரைக்குறை அறிவை வச்சுக்கிட்டு நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன் மரியாதையை செருப்பால் அடிச்சு வெளியே அனுப்பும். நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு. எல்லா விஷயத்திலையும் நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுவோம். அது அரசியலா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், இல்ல மற்றவனோட பிசினஸா இருக்கட்டும். எனக்கும் தெரியும்னு காட்டிக்கிறதுக்காக வாயை திறப்போம். அதுதான் நீ செய்யற மிகப்பெரிய முட்டாள்தனம். உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? உலகத்திலேயே புத்திசாலி மனுஷன் யாருன்னா தனக்கு என்ன தெரியாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் தான். ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, அதை பத்தி உனக்கு தெரியலையா? அங்க ஒரு மாணவனா மாறிடு. அமைதியா கவனி. மத்தவங்க என்ன பேசுறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற அனுபவம் என்னன்னு உன் காதுகளை திறந்து வச்சு உள்வாங்கிக்கோ. நீ பேசிக்கிட்டே இருந்தா உனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உனக்குள்ள இருக்கும். ஆனா நீ அமைதியா கவனிச்சனா மத்தவனுக்கு தெரிஞ்ச விஷயமும் உனக்கு சொந்தமாகும். மௌனம் அப்படிங்கிறது வெறும் அமைதி இல்ல, அது அறிவை சேமிக்கிற ஒரு மிகப்பெரிய களம். பல பேர் கூட்டத்துல தன்னை அறிவாளின்னு காட்டிக்கிறதுக்காக தேவையில்லாம பேசி கடைசியில ஒரு கோமாளியா நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு புத்திசாலி அந்த இடத்துல அமைதியா இருப்பான். அவன் எப்போ பேசுவான்னா அவனோட வார்த்தை அங்க இருக்கிற மற்ற எல்லா வார்த்தைகளையும் விட பவர்ஃபுல்லா இருக்கும்னு அவனுக்கு தெரியறப்ப மட்டும்தான் பேசுவான். அமைதியா இருந்து இவன் முட்டாளோன்னு மற்றவங்க சந்தேகப்படுறது பரவாயில்ல, ஆனா பேசி அதை உறுதிப்படுத்திடாதேன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழிக்கு நீ ஒரு உதாரணமா இருக்காதே. உன் அறிவை வளர்த்துக்கணும்னா முதல்ல உன் ஈகோவை அடக்கு. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த எண்ணத்தை உடைச்சு போடு. நீ அமைதியா கவனிக்கும் போதுதான் உன் மூளை கூர்மையாகும். ஒரு வெற்றியாளனுக்கு பேச்சு அப்படிங்கிறது கடைசி ஆயுதமா இருக்கணும், ஆனா கவனிப்பு அப்படிங்கிறது அவனோட முதல் வேலையா இருக்கணும். எப்போ நீ கவனிக்கிறதுல கில்லாடி ஆகுறியோ அப்பதான் நீ பேசுறப்போ இந்த உலகமே அமைதியா உன்னை கவனிக்கும். உன் வார்த்தைக்கு விலை வரணும்னா நீ பேசுறத குறைச்சு கவனிக்கிறத அதிகமாக்கு. இதுதான் உன்னை ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து ஒரு லீடரா மாத்தும். நண்பா, இந்த 6 இடங்கள்ல மட்டும் நீ உன் மௌனத்தை ஆயுதமா பயன்படுத்த ஆரம்பிச்சனா உன் வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும். உன் மௌனம் உன் பலவீனம் இல்லை, அது உன் பலம். உன்னோட ஆக்ரோஷம் உன் செயல்ல இருக்கட்டும், உன் வார்த்தைகள்ல இல்ல. நீ ஜெயிச்சு நிற்கும் போது வரப்போற சத்தம் போதும் இந்த உலகத்துக்கு உன்னை யாருன்னு காட்ட. அது வரைக்கும் உன் வாயை மூடிக்கிட்டு உன் இலக்கை நோக்கி ஓடு.